மான்வா, மான்வா, மான்வா. எக்கச்சக்கமான பேர் மான்வா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே சமயத்துல இப்ப டாப்ல மான்வா தான் போயிட்டு இருக்கு. பத்தாத குறைக்கு காப்பிரைட் ஒரு பக்கம் வெறியா போய்கிட்டு இருக்கு. எந்த அனிமேக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் இதில் பேச போற 3 டாபிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று மான்வா, இன்னொன்று ரணகடி மாட்டல். அதுக்கப்புறம் ஏன் நான் அனிமே விட்டுட்டு சரி மான்வா போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி. எனக்கு ரணகடி மாட்டல் நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே கிடையாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பெஸ்ட் ஸ்டோரி லைன் அண்ட் நான் அதை ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேல இருந்து ஒரு 2 வாரம் இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் ரணகடி மாட்டல் தள்ளி தான் போட போறேன் ப்ரோ. அப்புறம் ஏன் ப்ரோ தள்ளி போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட்டுக்காக பயந்துலாம் கிடையாது. இனி கரண்ட்ல வரப்போகுது. ஒரு பக்கம் காப்பிரைட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா, சரி இதுக்கு இந்த டைம் தான் கரெக்டான டைம் அப்படிங்கிறதுனால தான் நான் நிறுத்திருக்கேன். இப்போதுலேருந்து நான் எப்போ ரெனகேட் போடுறனோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஃபீல் கொடுப்பேன். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஸ்டாகிராமில் கூட போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நான் அடுத்து பண்ண போகிறது அப்படிங்கிறது. ஒரு சிலர் ரியல் எபிசோட பார்த்துருப்பீங்க அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைனை பார்ப்பீங்க. இல்லைனா ஒரு சிலர் எக்ஸ்பிளைனை பார்த்துட்டு புரியலையே அப்படிங்கிறதுக்காக திரும்பி ரியல் எபிசோட போய் கூட பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இந்த எல்லா விஷயங்களும் தெரியும். ஏன்னா என்னோட ஃபாலோவர்ஸ் என்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இதை பற்றிலாம் தெரியாதெல்லாம் இருக்குது. அந்த எல்லா விஷயத்தையும் மாற்றணும். அதாவது டப்பிங் ஃபீல் தான், பட் ஆனால் சோலோ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதையும் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு வழியை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கேன் ப்ரோ. மான்வா போட்டிங்கன்னா எப்படி ப்ரோ நீங்கள் சோலன்லாம் கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்னமோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதே போல தான் இந்த ரணகடி மாட்டல் எதில் போகிறனோ எப்படி பண்ண போகிறனோ அதே போல தான் சோல் லேண்டையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோல் லேண்டோட எபிசோட் 1லேருந்து அந்த 263 ஸோ அந்த எல்லா எபிசோடுமே நான் இதை போல தான் ரெடி பண்ண போகிறேன். அதாவது சோலோ டப். இப்படி ஒரு பேர் இருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஸ் தாட்டில் இருக்கேன். நான் ஆல்ரெடி சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பட் நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதே புரிஞ்சிருக்கு. அதுக்காக தெளிவாக ஒரு வீடியோ போட்டு ப்ரோ நீங்கள் அதை நிறுத்த போகிறீங்களா, இதை நிறுத்த போகிறீங்களா, ஏன் ப்ரோ அந்த பக்கம் போகிறீங்க அப்படிங்கிற எல்லா கன்ஃபியூஷனும் நான் உங்களுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த மான்வாவை தேடி தேடி நான் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு மான்வா எடுக்கணும்னு பார்த்தா அடுத்தவங்க போட்டிருக்காங்க. சரி கல்டிவேஷன் பேஸ்லேயே என் ஃபேட் இஸ் அ வில்லனிசம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மான்வா இருக்குது. அந்த மான்வா நல்லா தான் இருக்குது. நானும் பார்த்துருக்கேன் 20 சாப்டர் கிட்ட. பட் இருந்தாலும் 18+ கண்டென்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஆல்ரெடி இன்னொருத்தர் என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயே ப்ரோ வேற ஒருத்தர் போடுறாரு ப்ரோ அப்படிங்கிட்டு இருக்காரு. சரி நானும் கவலைப்படாதீங்க நான் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். திரும்பி அதை எடுத்து போடுவேன் எனக்கு மனசு வரல. 10வது குறைக்கு 18+ கண்டென்ட்டாக இருக்குது. ஸோ அதை யாராவது பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, நிறைய ஃபீமேல்ஸ் ஆடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒய்டி ஸ்டுடியோவில் காமிக்குது. ஸோ அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கிறதுனாலே நான் அந்த மான்வா வேணாம் அப்படிங்கிறது மாதிரி நிறைய கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். நான் உங்ககிட்ட சொன்னல ரணகடி மாட்டலும் சோல் லேண்டும் நான் இந்த மாதிரி தான் சோலோ டப்பிங் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். பேக்ரவுண்டில் எல்லாமே தெரியும். வீடியோவில் ஸ்லோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. பட் நல்ல பியூரான வீடியோவை கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல் பர்ஃபெக்ட் வேர்ல்டை ரெடி பண்ணலாம். பட் இருந்தாலும் டைம் கிடையாது. ஏன்னா அது நிறைய எபிசோட் வந்துருச்சு. நிறைய மிஸ்ஸிங் சீன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் நானும் அதை பண்ணாதிருக்கேன். பட் ஆனால் ரீக்ரியேட் பண்ணுங்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். டேல்ஸ் ஆஃப் வெட்டிங் கார்ட்ஸு, அதுக்கப்புறம் புதுசாக வரப்போகிற அந்த ஒரு எபிசோட் 2 எபிசோட் அப்படிங்கிறது நான் காலேஜுக்கோ எங்கே போனாலும் சரி ஃப்ரீயாக இருந்ததுக்கப்புறம் பண்ணிடுறேன். நான் இந்த 4 நாள் மான்வா பார்த்துட்டு கம்பெனிக்கு போயிட்டு வந்து தூங்குறது இதையே ஒரு வேலையாக போயிடுச்சு. ஒன்றும் டைமே சுத்தமாக செட் ஆகலை. இல்லைனா இந்த வீடியோவே பேசி போட்டிருப்பேன் நான் எப்பயோ. இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சீக்கிரத்தில் வேற ஒரு மான்வா வந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் நம்பிக்கலாம். ஏன்னா நான் சீக்கிரத்தில் ஒரு சைனீஸ் மான்வா ஒன்று சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஃபாலோவர்ஸ் அந்த கமெண்ட்ஸில் போட்டது மட்டும்தான். கொஞ்சம் லைக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சைனீஸ் மான்வா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பர்ஃபெக்ட் வேர்ல்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ரணகடி மாட்டலை இந்த மாதிரி நிறுத்துகிறோம் எதுவுமே சொல்லாமல் நிறுத்தினா அது கண்டிப்பாக ரொம்ப பேருக்கு சங்கட்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேனே. இதை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ரோ. இந்த நேரத்தில் நிறுத்துவீங்களே ப்ரோ, இன்னும் எவ்வளோ மாதம் ப்ரோ ஆக்க போகிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் நானே முடிச்சிடறேன். இப்படி 2 மாதமாச்சு கண்டிப்பாக எனக்கு டைம். 2 மாதத்துக்குள்ளே ஜஸ்ட் ஒரு 8 எபிசோடு வருமா? 8 எபிசோடு வர வரைக்கும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? பட் நீங்கள் கரண்ட்டில் பார்ப்பீங்களா பல பேர். சார் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கினீங்கன்னா நல்லா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. இதுக்கு மேலே கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏன்னா நம்ம ரியல் ஸ்டோரிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்க போகிறது ரணகடி மாட்டலோட உண்மையான ஸ்டோரி. இது வரைக்கும் பார்த்துருந்தாலும் அதோட ட்ரைலர் சீன் மாதிரி தான். இதே வீடியோவை வேறு யாராவது பேசியிருந்தா என்னாலே அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு அனிமே பிடிச்சிருந்து அந்த அனிமே இன்னொரு 2 மாதத்துக்கு ஸ்டாப் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டால் என்னாலே அக்செப்ட் பண்ணிக்க முடியாதான், எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் இன்னமும் ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக அதை நம்ம எடுத்துக்கிட்டு தானே ஆகணும். அது இல்லாமல் இதில் காப்பிரைட் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியுது. இல்லை அந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் விலகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இது மட்டும். நான் போஸ்ட் போடாதவே இன்னும் சில எபிசோட்ஸ்லாம் காப்பிரைட் விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த கம்பெனிக்கு போயிட்டு வர 4 நாளைக்குள்ள அதையும் நான் ப்ரைவேட்டில் போட்டு வச்சிருக்கேன். பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே கம்மியான எபிசோட்ஸ் தான் இருக்கும். நான் போட்டது 27 28 கிட்டே போட்டிருப்பேன். ஸோ நான் அது எல்லாத்தையுமே முடிக்கணும். இன்னும் கொஞ்சம் நாட்களுக்குள்ளே இந்த நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன். ரொம்ப நாளாக இழுத்துட்டுலாம் போக வாய்ப்பே கிடையாது. திரும்பவும் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு செட்மா எக்ஸாம்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் முன்னாடி எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற ஏதாவது பக்கம் போய்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கேன். அதனால் நீங்கள் இதுக்கு மேலே பயப்பட தேவையில்லை ப்ரோ. சோல் லேண்டு போடுவியா போட மாட்டியா, ரணகடி மாட்டல் போடுவியா போட மாட்டியா, இதில் சிலர் திட்டியே இருக்காங்க. நம்ம
என்ன பண்ணுறது, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். என் கூட இருக்கிறவங்களுக்கே வந்து இது என்ன அப்படிங்கிறத புரியல. ஸோ அதனால் திரும்பியும் என்னோட ஃபாலோவர்ஸை தான் வந்து ஹெல்ப் கேட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் உதவி செஞ்சாலும் இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் உதவி செல்கிற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது கிடையாது, டைம் ஒதுக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஃபாலோவர்ஸ் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. நான் வந்து கூட வந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல அவுட்புட் சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுறேன். நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னோட சஜெக்ஷன் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லார்கிட்டையும் நான் இதை பற்றி மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் உங்களாலேயும் இதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்லா இல்லைனா நம்ம சேனல் நான் பப்ளிக்கில் ரிலீஸ் பண்ணுவேன்ல, ரிலீஸ் பண்ணப்போ நீங்கள் பார்த்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். சரி ஓகே, இந்த டாப்பான இந்த சைனீஸில் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கக்கூடிய இந்த சோல்ஸு இந்த மாதிரி வச்சு ஏதாவது மான்வா செஞ்சுனா அப்படின்றத சொல்லுங்கள். முக்கியமாக இந்த ரீஇன்கார்னேஷன் ஆகிற மாதிரி, ரீஇன்கார்னேஷனுக்கு முன்னாடி ஓபி பவர்ஸ் இருக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி மான்வாஸாக இருந்தால் சொல்லுங்கள். அது இல்லாமல் ஜாப்பனீஸ் மான்வா நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க, மான்வாவா அதுதான் நிறைய பேர் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் அந்த காம்பரேட்ஸில் தான் நம்ம ஒதுக்கிக்கிட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். இந்த பர்ஃபெக்ட் வேர்ல்டு கேட்குறீங்களா, ஸோ பர்ஃபெக்ட் வேர்ல்டு நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ தந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிக்கிறேன். எதுக்காகனா ரெகுலராக போகிறதுக்காக. ஸோ நான் மான்வா ரெடி பண்ணும்போது மான்வா ஃபேன்ஸ் வந்து மான்வா கேட்பாங்க, பர்ஃபெக்ட் வேர்ல்டு வந்து பர்ஃபெக்ட் வேர்ல்டு கேட்டுட்டு இருப்பாங்க. என்னால் ரெண்டுத்தையும் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு தெரியாது. ஸோ அதனால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நான் சீக்கிரத்தில் இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு, இது இல்லாமல் எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட எய்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போயிட்டு அச்சீவ் பண்ணேன். அண்ட் இன்னொரு 10 நாளைக்கோ 15 நாளைக்கோ வாய்ஸ் எல்லாமே கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சீக்கிரத்தில் மைக் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு, நான் இது வரைக்கும் மைக் எதுவும் யூஸ் பண்ணல, எதுவுமே யூஸ் பண்ணாதான் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே, இது வரைக்கும் யார் முழுசாக பார்த்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. சொல்கிறத உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சிம்பிளை போடுங்க. மேபி அது ஹாட்டாக இருக்கலாம், ஃபயராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, என்னோட மோட்டிவேஷனுக்காக இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.